அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது நம்ம கொடுத்துக்கிட்டு வரோங்க. இப்போ நிறைய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கல்லூரிகளில் சேர்க்கறதுக்கு முதல்ல பார்க்கக்கூடிய விஷயமா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஒரு கல்லூரியில் எவ்வளோ கல்வி கட்டணம் வாங்குறாங்க, காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, மெஸ் பில் எவ்வளோ, இதை பற்றின தகவல்களை நிறைய பேரண்ட்ஸ் கண்டினியூஸாக கேட்டனால நம்ம ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றியும் கொடுத்துட்டு வராங்க. உதாரணத்துக்கு வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய விஐடி கல்லூரி, பிட்ஸ் பிலானி, அமிர்தா, சாஸ்திரா மற்றும் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றிலாம் கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பெற்றோர்கள் கேட்டிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ சென்னையில் புதுசானா இப்போ அதாவது ஒரு 4வது வருஷம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. சிவ் நாடார் யூனிவர்சிட்டி, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அந்த குரூப்போட ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி சிவ் நாடார் யூனிவர்சிட்டி. அந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே இந்த கல்லூரியில் எப்படி சேரணும் அப்படிங்கிற சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். SNUCEE அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டும் நிறைய பெற்றோர்கள் கேட்டிருந்தாங்க, சார் இதில் படிக்கிறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட தகவல் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சிவ் நாடார் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா சிவ் நாடார் யூனிவர்சிட்டி சென்னை, இன்னொரு யூனிவர்சிட்டி எங்கள் கேம்பஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. நீங்கள் நார்மலாக வெப்சைட்டில், அதாவது கூகுள்லேயோ இல்லை உங்களோட மொபைல்லையோ SNU இல்லைனா சிவ் நாடார் யூனிவர்சிட்டின்னு சர்ச் கொடுத்தீங்கன்னா அது எந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டை காட்டுன்னு பார்த்தீங்கன்னா SNU நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டை தான் காட்டுதுங்க. நிறைய பேர் இது தெரியாமல் இங்கே சென்னையில் சேர வேண்டிய மாணவர்கள் நிறைய பேர் அது தெரியாமல் SNU SAT அப்படின்னு சொல்லக்கூடிய SNU டெல்லிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. இது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சென்னையில் தான் சேரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சிவ் நாடார் யூனிவர்சிட்டி சென்னை இல்லைனா SNU சென்னை அப்படின்னு மட்டுமே கூகுளில் சர்ச் கொடுங்க. அப்போ மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வெப்சைட் போகும். அப்படி இல்லைன்னா அந்த வெப்சைட் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா SNU நியூ டெல்லியில் போகும். ஸோ இதில் இவங்க SNU சென்னை அட்மிஷன்ஸ்னு கொடுத்துட்டு இவங்க என்னென்ன கோர்சஸ்லாம் நடத்துகிறதா கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா மொத்தமே அவங்க 3 டிபார்ட்மெண்ட் தான் நடத்துகிறாங்க. பிடெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 120 சீட்டு, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் 120 சீட்டு, அதுபோக பிடெக் சைபர் செக்யூரிட்டி மொத்தம் 60 சீட்டு. இதுபோக இவங்க பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்னு நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம இன்ஜினியரிங் பற்றி மட்டுமே பார்க்குறனால நம்ம இந்த தகவலை சொல்கிறோம். இதில் ஃபீஸ் டீட்டெயில்ஸுங்கிறத பார்ப்போம். முதல்ல நீங்கள் இந்த யூனிவர்சிட்டி சிவ் நாடார் யூனிவர்சிட்டி சென்னை இந்த யூனிவர்சிட்டியில் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேர் SNUCEE அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1500 ரூபா. இது நான் ரீஃபண்டபிள். நீங்கள் தேர்வு எழுதினாலும் சரி எழுதலைனாலும் சரி, யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சாலும் சரி கிடைக்கலைனாலும் சரி, நீங்கள் இந்த 1500 ரூபாங்கிறத நம்ம பே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 1500 ரூபா பே பண்ணால் மட்டும்தான் முதல்ல அப்ளிகேஷனே ப்ராசஸ் ஆகுங்க. ஓகே, நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறீங்க, இந்த அப்ளிகேஷன் போடுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, அவங்க ஒரு கவுன்சிலிங் வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடித்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு டியூஷன் ஃபீஸ், இது ஒரு வருடத்திற்கான கல்வி கட்டணம். ஏன்னா நம்ம சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருந்தப்ப நான் ஒரு விஷயத்தை மாற்றி சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டரோட ஃபீஸை நான் ஒரு வருஷம் ஃபீஸுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இதில் நான் தெளிவுபடுத்திடுறேன். இது ஒரு வருடத்திற்கான கல்வி கட்டணம். பிடெக் ப்ரோக்ராம்ஸ், பிடெக் கோர்சஸ், அதாவது இன்ஜினியரிங் கோர்சஸ் சேர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை 3 கேட்டகரிஸ் சொல்கிறாங்க. ஒன்று இந்தியன் நேஷ்னல்ஸ், இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள். 2வது NRI கேண்டிடேட்ஸ், நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ். 3வது ஃபாரின் நேஷ்னல்ஸ், OCI PIO ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கேட்டகரியில் சேர்ந்தவங்களுக்குன்னு சொல்லி மொத்தம் 3 வகையாக ஃபீஸ் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்ப்போம். இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களோ இல்லை வேறு மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களோ இங்கே போய் படிக்கிறாங்கன்னா ஒரு வருடத்திற்கான கல்வி கட்டணங்கிறது 3,50,000 ரூபா சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் 3,50,000 ரூபா சொல்கிறாங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே NRI கேண்டிடேட்ஸ், நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் 4,50,000 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. ஃபாரின் நேஷ்னல்ஸ், OCI PIO கேட்டகரியில் வரவங்களாம் பார்த்திங்கன்னா 6 லட்ச ரூபாய். இது ஒரு வருஷத்துக்கான கல்வி கட்டணமே தவிர்த்து நான் மொத்த கல்வி கட்டணம் சொல்லலைங்க, ஒரு வருடத்திற்கான கல்வி கட்டணம். அடுத்த கேட்டகரி என்ன பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீ. நீங்கள் இந்த கல்லூரியில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அட்மிஷன் ஃபீஸ்னு ஃபஸ்ட்டு எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு 20,000 ரூபாய் வாங்குறாங்க. அதில் அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, இது வந்து 4 வருடத்துக்கும் சேர்த்து ஒரு தடவை 20,000 ரூபாய் வாங்குறாங்க. பட் வந்து நான் ரீஃபண்டபிள், திருப்பி தரப்பட மாட்டாத ஒரு கல்வி கட்டணமாக வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது யூனிவர்சிட்டி காசு அண்ட் டெபாசிட், அது எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டைம் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அட்மிஷன் போகிறப்ப எவ்வளோ வாங்குறாங்கன்னா 20,000 ரூபாய் வாங்குறாங்க. அது ஒன் டைம். பட் வந்து இது வந்து ரீஃபண்டபிள், 4 வருட படிப்பு முடிக்கிறப்போ வந்து அந்த 20,000 ரூபாய் திருப்பி தரதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சிடிசி ஃபீஸ், சிடிசினா கேரியர் டெவலப்மெண்ட் சென்டர், அதாவது உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ளஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ், இதுக்கான ஃபீஸுங்கிறதும் ஒரு 6,000 ரூபாய் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டைம் ஃபீஸுன்னு மட்டும் சொல்கிறாங்க. அதுபோக நீங்கள் வந்து ஹாஸ்டலில் சேர விரும்புகிறீங்க அப்படின்னா ஹாஸ்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு அட்மிஷன் ஃபீயாக வந்து 20,000 ரூபாய் சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் இயரில் மட்டும். இது வந்து நான் ரீஃபண்டபிள் தான், ரீஃபண்டபிள்னு சொல்கிறாங்க, நான் ரீஃபண்டபிள்னு சொல்கிறாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்தும் ரூமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூமோட, அதாவது அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கக்கூடிய ரூம்ஸ் இருக்குது, வித்தவுட் அட்டாச்சு பாத்ரூம்ஸ் இருக்குது, ஏசி ரூம்ஸ் இருக்குது, சிங்கிள் ரூம் இருக்குது, இது மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸில் தர்றாங்க. இதில் வந்து இவங்க வந்து ஹாஸ்டல் ஃபீஸாக 78,000 ரூபாயில் ஆரம்பித்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2,32,000 ரூபாய் வரைக்கும் வந்து சொல்கிறாங்க. அதுபோக கூடுதலாக டெபாசிட்டுங்கிறது கட்டுறதா சொல்கிறாங்க. இது நீங்கள் என்ன ரூம்ஸை வந்து என்ன வசதிகளை பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஒருவேளை நான் வந்து டே ஸ்காலராக போகிறேன் சார், ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் மட்டும் 71,000 ரூபாய் சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்யூ சென்னை, சிவ் நாடார் யூனிவர்சிட்டி சென்னையில் நம்மளுக்கு வந்து இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸில் சேர்றதுக்கு முன்னாடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸோட நேமுக்காகவே நிறைய பேர் போய் சேர்றதுக்காக ரெடியாகவும் இருக்கிறாங்க. பட் அந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை செக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சேர்ந்தால் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா முதல் வருஷம் ஒரு ஆர்வத்தில் வந்து ஃபீஸ் கட்டிடலாம்னு நம்ம போய் ஆர்வமாக போய் சேர்ந்துடுறோம். பட் அடுத்தடுத்த வருஷங்கள் வந்து இந்த கல்வி கட்டணங்கள் கட்டுறதுக்கு நிறைய பெற்றோர்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் யோசித்து நீங்கள் கொஞ்சம் உங்கள் குழந்தைகளை சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணிக்கோங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பல்வேறு கல்லூரிகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் மற்றும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.